2026ஆம் ஆண்டுக்கான IPL தொடரின் மினி ஏலம் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஏலப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் எந்தெந்த அணியிடம் எவ்வளவு கையிருப்பு உள்ளது என்பதை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான IPL தொடருக்கான மினி ஏலம் வரும் 16ஆம் தேதி அபுதாபியில் நடைபெறுகிறது. மினி ஏலத்தில் பங்கேற்க 1390 வீரர்கள் பதிவு செய்த நிலையில் அந்தந்த அணி நிர்வாகத்துடன் ஆலோசித்து 350 வீரர்களை மட்டுமே தேர்வு செய்து இறுதிப்பட்டியலை வெளியிட்டுள்ளது BCCI. 10 அணிகளில் காலியாக உள்ள 77 இடங்களுக்கான மினி ஏலம் நடைபெறும் சூழலில் அணிகளின் மொத்த ஏலத்தொகை 237 கோடியே 55 லட்சம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா அணியிடம் 64 கோடியே 30 லட்சம் ரூபாயும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் 43 கோடியே 40 லட்சம் ரூபாயும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிடம் 25 கோடியே 50 லட்சம் ரூபாயும் கையிருப்பு உள்ளது. மினி ஏலத்தில் சர்வதேச போட்டிகளில் இந்தியாவிற்காக விளையாடிய 16 பேர், சர்வதேச போட்டிகளில் விளையாடிய வெளிநாட்டு வீரர்கள் 96 பேர், உள்ளூர் போட்டிகளில் மட்டுமே விளையாடிய இந்தியாவைச் சேர்ந்த 224 வீரர்கள், உள்ளூர் போட்டிகளில் மட்டுமே விளையாடிய வெளிநாட்டு வீரர்கள் என இடம்பெற்றுள்ளனர். காலியாக உள்ள 77 இடங்களில் 31 இடங்கள் வெளிநாட்டு வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏலத்தில் அதிக விலைக்கு போவார் என்று எதிர்பார்க்கப்படும் ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன் பேட்ஸ்மேன் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். ரசல், மேக்ஸ்வெல், டூப்ளெசி ஆகியோர் IPL தொடரிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் கேமரூன் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், ஜாமி ஸ்மித், டெவன் கான்வாய், டேவிட் மில்லர், மெக்கார்க், பதிரனா, வெங்கடேஷ் ஐயர், பிஷ்னாய், லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட வீரர்கள் அதிக தொகைக்கு செல்ல வாய்ப்புள்ளது. ஓய்வு அறிவிப்பை திரும்ப பெற்று மீண்டும் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க வீரர் குயின்டன் டிகாக் ஏலப்பட்டியலில் இருப்பதால் அவர் அதிக கவனம் பெற்றுள்ளார். பட்டியலில் 1 முதல் 70 வரை இடம்பெற்றுள்ள வீரர்கள் வரிசையாக ஏலத்தில் விடப்படுவார்கள். ஆக்ஸலரேட்டர் ஆடிஷன் முறைப்படி ஏலம் என்பதால் அதில் எந்தெந்த வீரர்கள் வேண்டும் என்ற பட்டியலை தயாரிக்க அந்தந்த அணிகளுக்கு IPL நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.